அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அஸ்வினத்துல 1ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிரனா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க. திடீர் ராஜ யோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும், தமிழ் மதமா இருக்கட்டும், இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கிரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறது ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, பொதுவாக சிம்மம் கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசியை சொல்றாங்க. சிம்ம ராசியில பிறந்தா நல்லா தன்மானமான குணம் இருக்கும். ஒரு தைரிய சிந்தனை இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல் இந்த சிம்மத்துக்கு கண்டிப்பா உண்டு. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி சுமக்கக்கூடிய குணம் இந்த சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின்னோக்கி செல்ல மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து பின்னோக்கி போக மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஒரு தன்மானமான ராசி, ஒரு தைரியமான ராசி, ஒரு எதுலையுமே குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணமும் இருக்கும். கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். நேர்மையான குணம் இருக்கும். இதாங்க சிம்மம். இதுல பிறந்துட்டா நேர்மையான குணம் சிம்மத்துக்கு கண்டிப்பா உண்டு. எதுலையுமே நேரு வழியை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஷார்ட்டான வழிக்குன்னா சிம்ம ராசிக்கார போக மாட்டாங்க. ஷார்ட்டான வழிக்கு போக மாட்டாங்க. நேரு வழியில மட்டும்தான், நேரான ஒரு பாதையில மட்டும்தான் பயணிக்கக்கூடிய குணம் சிம்ம ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே சிம்மத்துக்கிட்ட இருக்கும். நிறைய பேர் மருத்துவரா இருக்கட்டும், இல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவரா இருக்கட்டும், இல்ல அரசியல் ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்துல ஒரு பொறுப்பான ஒரு பதவியா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துல கண்டிப்பா இருக்கணும். இதுதான் இந்த சிம்ம ராசி. பெண்ணா இருந்தா ஆணுடைய தைரியம் வீரியம் சிம்ம ராசிக்கிட்ட இருக்குங்க. யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க. நீ யாரெல்லாம் வந்து பார், நான் யாருக்கு பயப்படணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதான் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணுமா, உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பாருங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் யோகமாகவும் வருவாரு, ஒரு சில லக்னத்துக்கு பாவராகவும் வருவார். அது உங்க விதி ஜாதகத்தை பொறுத்து தான். நம்ம பிறந்த தேதி பிறந்த தேதியை பொறுத்து தான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சுக்கிரன் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் பாருங்க, இந்த சுக்கிர பயிற்சி வந்துட்டாவே ஒரு சந்தோஷம் வந்துடும். சுக்கிரன் எது யோகத்தை கொடுப்பாரா? ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய சுகத்தை வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கிரனுங்க. ஏன்னா உல்லாசமான கிரகங்க. அது ஆசையை காட்டக்கூடிய, யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல லைஃப்ல. நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை கற்பனை இருக்கும்ல, அதை காட்டக்கூடிய கிரகமே இந்த சுக்கிர பகவான் தான். மெயினா ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஜாதகத்தை 7ஆம் பாவத்தை பார்ப்பாங்க, அடுத்து சுக்கிர பகவானை பார்ப்பாங்க. இது நல்லா இருந்தா இங்க திரும்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா சரி இருக்காது. தாம்பத்திய சுகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவானுங்க.
உல்லாசமான காரு, சொகுசு பங்களா. இனிப்புக்கு காரகர் யார்? சுக்கிர பகவான் தான். உணவுக்கு காரகர் யார்? சுக்கிர பகவான் தான். கலைக்கு காரகர் யார்? சுக்கிர பகவான் தான். நடிப்புக்கு காரகர் யார்? சுக்கிர பகவான் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் ஆதிக்கம் வருது. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இவர் வந்துட்டாருன்னா யோகம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கிரகம் தான் அந்த சுக்கிர பகவானை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு பொது பலனை கொண்டு போங்க, ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன். சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாதக கம்பேர் பண்ணி, ஏன்னா சிம்மராசினரும் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து சிம்மராசி தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீகத்தை உங்களுக்கு நல்லபடியா வரணும். தமிழ் மதமா இருக்கட்டும், ஆங்கில மதம், எல்லா கிரக பேசியும் நம்முடைய சேனல்ல கொடுக்குறோம். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரு அருளையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு. இது எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதகத்துல திசாபுத்தி வரும்போது தான் வேலை செய்யும். நம்ம அதுக்குதான் நம்ம முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள் நிறைய கோவில் சத்தை கொடுத்தாங்க. இந்த கிரகத்துக்கு இந்த கோவிலுக்கு போங்க, இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, சரியா வரும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் உண்டு ஜோதிடத்துல. இப்ப இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறோம் பார்ப்போம். அதுல கிரக அமைப்பு எங்கே சஞ்சாரம் செய்வோம். ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது 7ஆம் பாவத்துல சனி பகவான். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க மேஷத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல மே மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவான் 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி மே மாசம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மேஷத்துக்கு வர்றாரு. இதுதான் இந்த கிரக அமைப்புடைய கோள்களுடைய நிலவரம். எல்லா கிரகம் அதே எடுத்தா உங்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. உங்களுக்கு சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதினு பார்க்கணும், நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் மெயினா முயற்சிக்கு அதிபதி சொல்றாங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி, வெற்றி, சகோதர சகோதரி உறவு, முயற்சி எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான் சிம்மத்துக்கு. அடுத்து உங்களுடைய மாமனார் மாமியா உறவு, உங்களுடைய தொழில், உத்தியோகம், இதுக்கெல்லாம் அதிபதி இந்த சுக்கிர பகவானை சொல்றாரு. இவர் எங்க போயிருக்காரு? பாக்கிய அதிபதியோட சேர்ந்து. நல்லா பாருங்க, பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல உங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இதுல எக்கார்த்தம் கொண்டு சிம்மராசிக்கு நான் சொல்றேன், கெட்ட பலனை நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே நிறைய நல்ல பலன் தான் வரும். கண்ட சனி வந்தாலும் இங்க கண்டம் உங்களுக்கு வராதுங்க. யார் ஜாதல சனி பவன் நல்லா இல்லையோ அவங்களுக்கு தான் இங்க கண்ட சனி வேலை செய்யும். என்ன காட்டும்? நோயை காட்டும் உடம்புல. நோய், எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த தடைய பார்ப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. யார் ஜாதகத்துல சனி பவன் சரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். இதே ஒரு சில பேருக்கு உயர் பதவி கிடைச்சிருக்கும், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், உடம்பு தாக்கம் இருக்காது, வேலை உதவியில ஒரு அந்தஸ்தானம் பார்த்துப்பாங்க, கணவன் மணி நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுவே கண்ட சனில நிறைய பேருக்கு நல்லா இருக்கும். சனி பவன் ஜாதகம் நல்லா இருந்துட்டால் எல்லாத்துக்குமே சனி பவன் கெடுக்க மாட்டாரு. எல்லாரும் சனி பவனை கெட்டக்காரன்னு சொல்றாங்க. உங்க ஜாதத்துக்கு உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா அதை பார்த்துட்டு எடுங்க. ராசிக்கு எடுத்துடாதீங்க. லக்னத்துக்கு அவர் நல்லவரா பார்த்துட்டு சூப்பரான பலனை பார்க்கலாம். இப்ப என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி செம்ம அனுகூலத்தை கொடுக்குறாரு. சுக்கிர பயிற்சி நிறைய பேருக்கு பாருங்க, குடும்பத்துல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், நிறைய ஒரு தடைகள், தாமதங்கள், விரைய செலவுகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, அம்மாவுடைய உடல், அப்பாவுடைய உடல்ல பிரச்சனை, இது மாதிரி நிறைய விரயத்தை பார்த்தாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. 4 இவருடைய சுகம் கெடுது, அம்மாவுடைய உடல் செல்லுது, வீட்டுல இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க. இது எல்லாமே சிம்மராசிக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவருடைய சுகமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 4 + 9 தந்தையா தாயா 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. நிறைய செலவு, நிறைய அலைச்சலை பார்த்துருப்பாரு. வண்டியில செலவு வந்திருக்கும், வாகன செலவு வந்திருக்கும், இடத்துல செலவு வந்திருக்கும், பூமியில செலவு வந்திருக்கும், எல்லாமே ஒரு செலவை பார்த்துருவாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. இந்த அதிபதி சூப்பரான யோகத்துல உட்காந்துருக்காரு. தடைகளே கிடையாது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? வெற்றியான பாதை. சூரியன் 9ஆம் இடத்துல போயிட்டாரு. எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த சுக்கிர புத்தி கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய முதல் பலன், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், தொழில் ஸ்தான அதிபதியோட சேர்ந்துட்டாரு இந்த சூரிய பகவான். சூரியன் சுக்கிரன் சேர்ந்தே 9ஆம் இடத்துல இருக்கு.
சொந்தமா சிம்ம ராசிக்காரங்க நான் தொழில் பண்ணணும், சொந்த காலில் நிக்கணும் என்னதான் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் நான் சொல்றேன், இதெல்லாச்சும் காசை போனா பத்த போட்டு விரையம் பண்ணுங்க என்னங்க வரும். கண்டிப்பா தொழில பண்ணுங்க, தொழில சூப்பர் லாபம். சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு யோகம். இந்த சுக்கிர பயிற்சியில நான் சொல்றது மே மாசம் 19ஆம் தேதிக்குள்ள தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. இந்த சுக்கிர பயிற்சியில நான் வேலையை மாத்தணும், உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிடும். இப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே வரும். சூப்பரான ஒரு டைம் வேலை உத்தியோகத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். தடைகளே கிடையாது. தடை இல்லாம தாமதம் இல்லாம வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும். எங்கே வேலை பார்த்தாலும் வேலை உடனே கிடைக்கும். பாத்துக்க, உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் வருது. தொழிலையோ வேலையோ உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரொமோஷனும் தேடி வருது. நிறைய பேருக்கு ஏன் ப்ரொமோஷன் நான் தேடி வரும்னு சொல்றேன். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்குள்ள கிரகம் சுக்கிர பகவான் சூரியோட இணைஞ்சிட்டாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல கௌரவம் வருமா, அந்தஸ்து வருமா, இது எல்லாமே வருமா வராதா? கண்டிப்பா வரணும். இந்த நேரம் இருக்குது, இதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்த வரையும் சுக்கிர பயிற்சியில சூப்பரான டைம். இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வீடோ எல்லாமே வாங்குற யோகம் வருது பாருங்க. இதை மாத்துறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க. அரசாங்க எக்ஸாம் யாரு எழுதணுமோ எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா சிம்ம ராசிக்கு வருது. 100% மாறாது அரசாங்க வேலை. அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும். அரசாங்க உதவி கிடைச்சிரும். அரசாங்கம் மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அரசியல்வாதி மூலம் நிறைய தொடர்புகள் வரும். இது எல்லாமே அனுகூலமா இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க. நிறைய பேருக்கு பாருங்க, வெளிநாட்டு வேலை பார்க்கலாம், கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோகம்னா நிறைய பேருக்கு வந்துடும். வெளிநாடு, வெளியூர், மாமனார் மாமியா உறவு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஒரு பெருங்கொண்ட பணத்தை இன்வாய்ஸ் பண்ண போறீங்க. அது இடத்துலயே, பூமியிலேயே, வண்டிலேயே, வாகனத்தை எதுலாச்சும் ஒரு பூமியில பண்ண போறீங்க. இது 100% மாறாது சுக்கிர பயிற்சியில. எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவுன்னு இருக்காது. பெருசா செலவு பண்ண மாட்டீங்க. இனிமே அந்த செலவெல்லாம் குறைஞ்சிரும். மருத்துவ செலவெல்லாம் குறைஞ்சு நல்லா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா பெண்களுக்கு படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த துறையில் உள்ள நபர்கள், மருத்துவர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பரா இருக்கு. ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது. இனிமே மருத்துவ செலவே கிடையாது. நல்ல ஒரு வெற்றி பக்கம் உங்க பக்கம் தேடி வருது. லாட்ரி யோகம் மிக பெரிய பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். மெயினா திருமணத்துல நான் சொல்றேன், திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராதுங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கும். காதல் திருமணம், இரண்டாவது 2 திருமணம் ஓகே ஆகும். பாத்துங்க, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு 100% உண்டு. திருமணத்துல காதல் திருமணம், இரண்டாவது ரெண்டுமே கண்ட சனி உங்களுக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா குருவோட சாரத்துல போறாரு அவரு. உங்களுக்கு சுக்கிரனே சேர்ந்துட்டு சுகத்துக்குள்ள கிரகமே உங்க மேல சேர்ந்து இருக்குது. அப்ப திருமண வழக்குல பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட வழக்கு, கோர்ட்டு கேஸ் வரதுக்காலும் சரி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. இது எல்லாமே சாதகமா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும், தன்மானத்தை பார்ப்பாங்க, தைரிய சிந்தனை இருக்கும், தனிமை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது. பாத்துக்குங்க. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும். டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், இங்க லோக்கல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், வேலை உத்தியோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்கலாம். தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. அரசாங்க தொடர்பு கண்டிப்பா உண்டு. ஒரு மதிப்பு மரியாதை உங்க பக்கம் தேடி வரும். மகனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான வாழ்க்கை வாங்க போறீங்க. ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்க போறீங்க. ஒண்ணு இடமா வாங்க போறீங்க, பூமியை வாங்க போறீங்க, இல்ல வண்டியை வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. ஏதாச்சும் ஒரு விரைய செலவு குடும்பத்துல வருது. தொழில் மாத்துறது மாத்திக்கலாம், வேலை மாத்துறது மாத்திக்கலாம், உத்தியோகத்துல உயர் பதவி வரைக்கும் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. பூரத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் தான் உங்க மனசை என்ன ஆசைப்படுறத செய்யுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இந்த சுக்கிர பேச்சுல மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும்.